வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சுண்டைக்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய். இப்போ ஒரு குக்கரில் நான் துவரம் பருப்பு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணியில் அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு விசில் வச்சுக்க போகிறேன். உங்கள் பருப்பு எப்படி வேகும் அதை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு விசில் தான் வச்சேன், பருப்பு வெந்துருச்சு. உங்கள் பருப்பு எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சூடான பிறகு நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணீர் சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் எல்லா சுண்டைக்காயுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த காய்கறிகளோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இதில் குக்கர் விசில் போட்டிங்க அப்படின்னா காய்கறிகள்லாம் கரைஞ்சிரும். அதனால் மூடியே வச்சுருங்க. புளி இந்த மாதிரி 2 சொலை எடுத்துக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்கணும். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இது கூட இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பிச்சு போட வேணாம், இப்படியே நீங்கள் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள். நான் தாளிக்கையில் கருவேப்பிலையை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாரில் நம்ம தாளிச்சதை ஊற்றின பிறகு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போது சிம்பிள் அண்ட் ஈஸியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுண்டைக்காய் சாம்பார். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி நிறைய சாம்பார் வகைகள் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.